போடா புறம்போக்கு. என்ன த்ரோ மச்சான். ஆமா மச்சி, அவ செம்ம அழகுடா. அவ தினமும் காஃபி ஷாப்க்கு வரதே என்ன சைட் அடிக்கதான்டா. ஈவினிங் டைம் வேற, நான் பாட்டுக்கு பிஸியா காஃபி ஷாப்ல இங்கேயும் அங்கேயும் நிறைய கஸ்டமர்ஸ் மச்சி. அவ தூரத்துல இருந்து என்னே பார்த்துட்டு இருந்தாடா. பிரேக் டைம்டா, நான் பாட்டுக்கு தம் அடிக்கலான்னு வெளியே போனேன். நான் சீரியஸா தம் இழுத்து அப்படியே ரசிச்சு அடிச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அவன் முன்னாடி நின்னாடா. மச்சி, இந்த டைட்டானிக் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமா, அதுல ஒரு ஹீரோயின் அவ்வளவு மாதிரியே இருப்பா மச்சி. அதோட பார்த்தா என்ன பார்க்க, நானும் அவளே பார்க்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து என் உதடு பக்கத்துல கொண்டு வந்தாடா. டைம் என்ன அப்படின்னு கேட்டா. ஏய் வாட்ச்னா வாயில வச்சிருந்த. ஏச்சி உனக்கு என்னடா காண்டே? நீ சொல்லு மச்சி. தேங்க்ஸ் மச்சி. முகத்துக்கு நேரா என் முகம், உதட்டுக்கு நேரா உதடு வந்தப்போ அந்த சூடான மூச்சு காத்திருக்கே. என்னடா தெரியும் அதை பத்தி? சில்லி ஃபிளஸ் என் உதட்டுக்கு நேரா உதட்ட பக்கத்துல கொண்டு வந்து டைம் சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னா. நிறுத்துடா. ஐயோ ஏண்டா பிள்ளை ரொம்ப டகுல் விட்டு கேட்டே இருக்கு. பார்ட்டியா இது? ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்து மப்பர் இருக்க பேசிக்கிட்டே இருக்கிறாடா. மூஞ்ச பாரு. பிரியாணி இது என்னடா பீஸையில் ஒரு குக்கா தான் இருக்கு. அதை கூட சாப்பிட மாட்டேங்கிறாரு. உங்கடா அந்த ஃபீலிங்ஸ் பத்திலாம் உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை ஏதாவது ஒரு பொண்ணு பார்த்துருந்தா தானே காண்றா. உங்களுக்கு எல்லாம் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கேன், சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீ நல்லா தண்ணியாடுறா, நல்லா தண்ணியாடி. அவன் எப்படி இருப்பா மச்சி? அவ பொண்ணே இல்லடா. பொண்ணு இல்லையா? டேய் தேவதன்னு சொல்ல வந்த. ஏய் ஆரம்பத்துல எல்லாம் தேவதை மாதிரி தானே இருப்பாருங்க. சத்தியம் தேட்டரில் ஒன்று காதலுக்குன்னு சத்தியம் பண்ணுவான். மறுநாள் இது இருக்கான் பாரு, இவன் கூட சேர்த்து கை கொத்துன்னு மச்சான். பொண்ணுங்களை நம்பாதடா. இவன் வேண்டாம், காலிலேருந்து இப்படியே பேசிட்டு இருக்கான். அது ஒன்றும் இல்லை வச்சே. இன்னைக்கு காலைல அந்த ரகு இல்லை, அவன் வந்து சூப்பராக இருக்க பிரியாணி. ஏய் அவனை பார்த்தா உனக்கு ஏன்டா அவ்வளோ காண்டாகுது? இந்த பாரா, அவன் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அவன் ஆக்டிவிட்டீஸே சரியில்லையா. இதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. காலம் அவன் த்ரோ வச்சான் தெரியுமா? அங்கே இருந்தா நேரம் வருது சிக்கி கையில். எதுக்குடா டென்ஷன் ஆகுற? சும்மா ஃப்ரெண்ட்ஸ் தானே, எல்லாரும் சேர்ந்து கலாய்க்கிறாங்க, அவ்வளோதான். நான் பைக் தொடச்சிட்டேன், காசு தானே. அந்த பைக்கை துவச்சிட்டு என்கிட்ட காசு கேட்டுனா? ஏண்ணே? அதுதான் என் பைக்கே இல்லையே. எதுனா உன் பைக்கு சொல்லேன், தொடக்கிறேன். பைக்லாம் ஒன்றும் தொடக்கடா, நான் காசு தரேன்டா. நான் உழைச்சிட்டுனா தான் உடம்புல ஒட்டுனேன். I like you, like you. வேற என்னடா தெரியும் உனக்கு?